Good evening students. NCERT Maths 7th Standard Chapter 2 Exercise 2.2 Question 5. Question A. 1 upon 2 of 24 and 46. We have to multiply 1 upon 2 with 24 and again we have to multiply the same fraction number 1 upon 2 with 46. Of means multiplication. Now we take the digit 24 with 1 upon 2 fraction number. What is the denominator we have find here? 2. So we have put 2 in the denominator place. And numerator place, what we have find here? 1 multiply 2. 1 multiply 2 is equal to 1 multiply 24 is equal to 24 upon 2. Here we get the denominator 2. Similarly we write in the right side denominator place. 24 upon 2 we have now divide these digits. What is the answer? 12. Why? Because 12 2s are 24. In 2 table, in 12 place we get 24. Or 12 table we get 24 in the 2 place. Both the way we have find that. Okay. Now the answer, final answer is 12. At the same way, similarly we have to find 1 upon 2 the same fraction we take with the 46. What is the digit we take here? 46. The second option in the question we get second option 46 number. So we take the 46 digit here with the multiplication of 1 upon 2. 1 upon 2 multiply 46 is equal to 1 multiply 46 upon 2. In 46 upon 2, in 2 table where we have find the 46 in 23. How is it? In 2 1 is 2 and 2 2s are 4, 2 3s are 6. So 23 is the answer. In 2 table 2 2s are 4. So we have put here 2. And again in the 2 table 6 we have find 6 in 3 place. So 2 3s are 6. 23 is the final answer. Okay. As the same way, second question. Question B. 2 upon 3 of 18 and 27. Here also we get 2 option for multiplication with the fraction 2 upon 3. இங்கேயும் நம்ம அதே போலவே 2 upon 3 கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 18ஓட மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது 27ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். 2 upon 3 மல்டிப்ளை 18 ஃபஸ்ட் எடுக்கிறோம். 2 மல்டிப்ளை 18 மேலே இருக்க நியூமரேட்டர் ரெண்டையும் அப்படியே இங்கே நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் கீழே டினோமினேட்டர் பிளேஸில் 3 போட்டிருக்கோம். 2 18s are multiply பண்ணோம்னா 2 18s are 36 upon இந்த 3 denominator placeல இருக்க 3 அப்படியே இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ 3 டேபிளில் 36 எதில் வருது? 12. அதாவது 3ஐ 36ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். 3 1 is 3, 3 1 is 3, கீழே 3 போட்டிருக்கோம். அதே மாதிரி 3 1 is 3 மேலே கீழே எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோமோ சேம் அதே நம்பரால் தான் மேலேயும் டிவைட் பண்ணுறோம். அதுதான் சிம்பிளிஃபை மெத்தடில் டிவைட் பண்ணுறது. கீழே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் சேம் அதே 3ஆல் தான் மேலேயும் டிவைட் பண்ணுறோம். இப்போ 3 டேபிள் எடுத்திருக்கோம். 3 1 is 3 மேலே அதே 3 1 is 3 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 6 எதில் வருது? 3 டேபிளில் 2ல் 2 3s are 6. ஸோ ஹியர் த ஃபைனல் ஆன்சர் 12 we get. Again similarly we get 2 upon 3 the fraction number with the 27. அப்போ 2 27 multiply 2 multiply 27 upon 3. 2 27s are 54. 2 27ஆல் 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 7s are 14. Remainder 1. 2 2s are 4 plus 1 5. 54 is the multiplication answer. And again we have to divide this 54 by 3. 3ஆல் இந்த 54ஐ நம்ம டிவைட் பண்ணுறோம். அதே தான் சேம் 3 டேபிளால் மேலே இருக்க நியூமரேட்டர் டினோமினேட்டர் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். 3 1 is 3. இப்போ இங்கே என்ன போடுறோம்? 3 1 is 3 1 போட்டுட்டோம். 5 இருக்குது, மைண்டில் அந்த 3ஐ நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். 5க்கு கீழே 3 இருக்க மாதிரி. அப்போ 5ல் 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2 ரிமைண்டர்.
அந்த 2 இந்த 4க்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணும்போது 24 இந்த 4 கன்வெர்ட் ஆகும். 24 3 டேபிளில் 24 எதில் வருது? 8 3s are 24. அந்த 18 தான் இங்கே போட்டிருக்கோம். இந்த மாதிரி போடுறதுல உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே போட பிரச்சனைன்னும் போது நீங்கள் டிவைட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதாவது 54 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 54 டிவைட் 3 டிவிஷன் மெத்தடில். இப்போ டிவிஷன் மெத்தடில் பண்ணும்போது 3 டேபிளில் 5 வராது, 3 வரும். இதில் 1ல் வரும். அந்த 1 போட்டிருக்கோம். இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 5 - 3 2. இப்போ 4 ட்ராப் பண்ணுறோம். 24 3 டேபிளில் 24 எதில் வருது? 8ல். நம்மளுக்கு கிடச்சிருக்க கோஷன்ட் 18 தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இது நம்ம இந்த 3 இங்கே மைனஸ் பண்ணி போடுறத மட்டும்தான் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு அந்த ரிமைண்டர் 2 கூட இந்த பக்கத்தில் இருக்க 4 அப்படியே நம்ம ஆட் பண்ணி 24ஆக மாற்றி அப்படியே நம்ம டிவைட் பண்ணோம். ஓகே. as well as question C 3/4 of 16 and 36. 3/4 of 16. 3 16s are 48. Upon 4 4ஆல் 48 are சேம் அதே தான். ஃபஸ்ட்டு சிமிலர்லி ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் கொஸ்டினில் பார்த்த மாதிரி டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் 12. அதே மாதிரி கொஸ்டின் D 4/5 of 20 and 35. ஃபஸ்ட்டு 20ஆல் டிவைட், அப்புறம் 35ஆல். சேம் அதே மெத்தட் தான். 4 multiply 20/5. 4 20s are 80/5. அப்போ 5 டேபிளில் 80 எதில் வருதுன்னு பார்க்குறோம்? 16ல். 5 1 is 5. அடுத்தது இங்கே 5 1 is 5. இங்கே 5 1 is 5. அது 8ல் 5 மைனஸ் பண்ணோம்னா 3 30ஆக மாறும். இந்த ஜீரோவோட சேரும்போது 5 டேபிளில் 30 6ல் வருது. ஸோ த ஆன்சர் இஸ் 16. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. மல்டிப்ளே அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆஸ் ஏ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நம்ம இதை மல்டிப்ளே பண்ணுறோம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட சேர்த்து. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. 5 1/5 is the mixed fractional stages. So we have to convert into mixed fraction, from mixed fraction into improper. How is convert? 5 5s are 25. 25 plus 1 26. 26/5. This is the improper fraction we have convert from the mixed fraction. How is we convert? 5 5s are 25 plus 1 26/5. And here we get the 3. As similarly we put here 3. 3 multiply 26/5. 3 26 are 78/5 is equal to. இப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது இம்ப்ராப்பராக இருக்கு இல்லையா? இதை இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? 78 5 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 5 டேபிளில் 7 வராது, 5 வரும். இதில் 1ல் 1 5s are 5. ரிமைண்டர் to 28. 28 வராது இல்லையா? அப்போ 5 5s are 25 வரும். அந்த 5 5s are 25ல் இருக்க 5 இங்கே போட்டிருக்கோம். 28 இங்கே இருந்தது, 25 நம்ம கீழே கிடச்சிது. மைனஸ் பண்ணோம்னா 3. அந்த ரிமைண்டர் 3 மேலே போட்டிருக்கோம். எதால் டிவைட் பண்ணமோ அதை கீழே போட்டிருக்கோம். கிடச்ச கொஷன்ஸ் ஃப்ரண்ட்டில். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம பார்த்தாச்சு. மிக்சர்லேருந்து எப்படி இம்ப்ராப்பர்லேருந்து எப்படி மிக்சடுங்கிறதெல்லாம். ஸோ ஐ திங்க் தெர் இஸ் this is enough for explanation for this sum. Okay. இப்போ நம்ம மிக்சரிலேருந்து திருப்பி இம்ப்ராப்பரில் கொண்டு வந்தோம். இம்ப்ராப்பர்லேருந்து திருப்பி மிக்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி கொஸ்டின் B 5 multiply 6 3/4. சேம் அதே தான். இப்போ எதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? இந்த ஹோல் நம்பர் 6 கூட டெனோமினேட்டர் 4 மல்டிப்ளை பண்ணுறோம். 6 4s are 24. 6 4s are 24. அது கூட இந்த 3 ஆட் பண்ணுவோம். 24 plus 3 27. 27/4 is the answer. Improper answer. We have convert from 6 3/4 mixed fraction into 27/4 improper. அப்புறம் ஹோல் நம்பர் இங்கே 5 இருக்குது, அது அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்கோம். 5 multiply 27/4. Now we get to this digit for the multiplication. 5 multiply 27/4. 5 multiply 27/4. 5 27s are 135. 5 27. 5 27ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 135/4. 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே தான் சேம் ஹோல் நம்பர். நம்மளுக்கு கிடைச்ச கோஷன்ட் வந்து இங்கே ஹோல் நம்பர் பிளேஸில் எது ரிமைண்டரோ, எது நம்மளுக்கு லாஸ்ட்டில் மீந்திருக்கோ அதுதான் நியூமரேட்டர் பிளேஸில். எதால் டிவைட் பண்ணமோ அதுதான் டினோமினேட்டர் பிளேஸில்.
As similarly, we have to do C and D option also, E and F option also. And question number 7, find it. 1/2 of 1/2 of இது கூட எதை எடுக்க சொல்லியிருக்காங்க, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 3/4, செகண்ட் ஆப்ஷன் 4 2/9. கொஸ்டின் நம்பர் A, கொஸ்டின் 7ல் ஆப்ஷன் A ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1/2ங்கிற நம்பரை நம்ம ஆஃப்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2/3/4, அடுத்தது 4/4 2/9. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், இம்ப்ராப்பராக. இப்போ ஹோல் நம்பர் 2 கூட டினோமினேட்டர் 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4s are 8 + 3 11, 11/4 அதை தான் இங்கே போட்டிருக்கோம். 1/2 மல்டிப்ளை 11/4 is equal to 1 11s are 11, 2 4s are 8. 11/8 is the answer, and again we convert in the improper to mixed fraction. 1 8s are 8, 11ல 8 மைனஸ் பண்ணுறோம், ரிமைண்டர் 3. இந்த ரிமைண்டர் 3 மேலே போட்டிருக்கோம், டிவைசர் 8 கீழே போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் B 5/8. கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5/8. 5/8 3 5/6ஆல் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அடுத்தது 9 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 6s are 18. இதே மிக்சடு ஃப்ராக்ஷன் இங்கே அதை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். 3 6s are 18 + 5, 18 + 5 23, 23/6. இப்போ நம்மளுக்கு இதை எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம், 5/8ஓட. 5/8 மல்டிப்ளை 23/6. 5 23s are 115. கீழே இருக்க 8 6s are 48. அப்புறம் 115 48ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 219/48 கிடைக்கும். உங்களுக்கு அப்படி டிவைட் பண்ணுறதுல இப்படியே டைரெக்டாக டிவைட் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் டிவிஷன் இதுலேயும் போட்டுக்கலாம். 115 டிவைட் பண்ணுறோம் 48ஆல். இப்போ 48 டேபிள் நம்மளுக்கு தெரியலன்னா 5 டேபிள் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது 5 மோர் தேன் 5 போது ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் டிஜிட் மோர் தேன் 5 போது ஃபஸ்ட்டு டிஜிட் கூட ஒரு டிஜிட் ஆட் பண்ணோம்னா 4 கூட 1 ஆட் பண்ணோம்னா இப்போ 5 மனசில் வச்சுக்கலாம். 5 டேபிளில் 11 வராது, 10 வரும். எதில் வரும், 2ல். ஸோ நம்ம இங்கே என்ன போடுறோம், 2 போடுறோம். ஆனால் நம்ம 2ஆல் 45 மல்டிப்ளை பண்ணி 10 நீங்கள் போட போகிறதில்ல. 2ஆல் 48 மல்டிப்ளை பண்ணுவோம். 48 மல்டிப்ளை 2, 48 மல்டிப்ளை 2 is equal to 4 2 8s are 16, ரிமைண்டர் 1, 2 4s are 8 + 1 9, 96 நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த 96 தான் இங்கே போட்டு நம்ம இங்கே இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். 115 மைனஸ் 96, 115 மைனஸ் 96 பண்ணும்போது 5 மைனஸ் 6 ஆகாது, 15. இங்கேருந்து கேரி வாங்குகிறோம், 15ஆக மாறும். 15 மைனஸ் 6, 15 மைனஸ் 6 என்ன கிடைக்கும், 9. இங்கே என்ன இருந்தது, 1 இருந்தது, இங்கே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே 0, இங்கே எதுவும் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு டிஜிட் கன்வெர்ட் அதாவது கேரி வாங்குகிறோம். அப்போ இங்கே என்னவா மாறும், 10ஆக மாறும். 10 மைனஸ் 9 1. ஓகேவா, இப்போ 19. இப்போ நம்மளுக்கு அந்த 19ன்றது தான் என்னது, ரிமைண்டர். இதுதான் ரிமைண்டர். 2ங்கிறது கோஷன்ட், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 2ங்கிறத கோஷன்ட்டை தான் ஹோல் நம்பரில் கொண்டு வந்திருக்கோம். 19 ரிமைண்டர் ஆகிருக்கு இல்லையா, அந்த 19 ரிமைண்டர் கிடச்சது தான் நியூமரேட்டர் பிளேஸில் போட்டிருக்கோம். எதால் டிவைட் பண்ணோம், 48ஆல். அதை தான் டினோமினேட்டர் பிளேஸில் போட்டிருக்கோம். ஸோ த ஆன்சர் இஸ் 219/48. ஓகே, சேம் அதே போல் தான் செகண்ட் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. Happy evening, students. Now we have to learn about the 8th question. We are going to learn about the 8th question, exercise 2.2, chapter 2, fraction and decimal. What is the question? Vidya and Pradap went for a picnic. Their mother gave them a water bottle containing 5 liters of water. Vidya consumed 2/5 of the water. Pradap consumed the remaining water. அதாவது அவங்க வித்யா அண்ட் பிரதாப்னுடைய மதர் பிக்னிக் போகிறதுக்காக அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அந்த வாட்டர் பாட்டிலுடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ வாட்டர் அதில் ஹோல்ட் ஆகுது, 5 லிட்டர். அதில் வித்யா கன்சியூம்டு, வித்யா எவ்வளோ வாட்டர் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க,
2 upon 5 of the water. Remaining மீதி இருக்க வாட்டர் தான் பிரதாப் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் 2 கொடுத்துருக்காங்க. How much water did Vidya drank? How much water வித்யா எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனில் நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டிட் பிரதாப் ட்ரிங்க்? மொத்த வாட்டர்லேருந்து எந்த அளவு வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காப்புல பிரதாப் அப்படிங்கிறதையும் நம்ம ஃப்ராக்ஷனில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ஃபஸ்ட் ரோமன் நம்பர் 1 குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ட்ராங்க் பை வித்யா. வித்யா எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னு கொஸ்டினில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க 2 upon 5. டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் லிட்டர் வாட்டர் எவ்வளோ 5. ஸோ வி ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் டிஜிட். இந்த ஃப்ராக்ஷன் டிஜிட் 2 upon 5 multiply 5 liter 5. There is two method for get the answer. First method, if you get the same digit in denominator place and numerator place, if we get same digit in denominator and numerator place, we can cancel this digit. இந்த டிஜிட்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 5 கேன்சல் பண்ணுறோம், இங்கே இருக்கிற 5 கேன்சல் பண்ணுறோம். What is the remaining digit? 2. So the answer is 2. This is the one way. Another way, இந்த 2வால் இந்த 5 மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2 நியூமரேட்டர், இங்கே 5 நியூமரேட்டர். ஸோ 2 5s are 10. What is the denominator? 5. அப்போ அந்த 5வால் டிவைட் பண்ணுறோம். 10 upon 5. 5 டேபிளில் 10 எதில் வருது? 2ல். இது செகண்ட் வே. ஓகே, the second option, quantity of water drank by Pradap. இப்போ வந்து வித்யா குடித்ததனுடைய குவான்டிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. எவ்வளோ 2 லிட்டர் குடிச்சிருக்காங்க. கொஸ்டினில் ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க 2 upon 5 ஆஃப் த வாட்டர் குடிச்சிருக்காங்க, கன்சியூம் பண்ணியிருக்காங்க. யார்? வித்யா கன்சியூம் 2 upon 5 ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த டோட்டல் லிட்டர் ஆஃப் த வாட்டர். அதிலிருந்து வித்யா குடித்தது 2 upon 5ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம அது ஃப்ராக்ஷனில் இருக்கிறத எவ்வளோ குடித்தாங்கன்றதை கண்டுபிடிச்சோம். எவ்வளோ? 2 லிட்டர் குடிச்சிருக்காங்க. 5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் கன்சியூம் பண்ணியாச்சு. யார்? வித்யா. ரிமைனிங் பிரதாப் எவ்வளோ குடிச்சிருப்பாங்க? 5ல் 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3 லிட்டர் குடிச்சிருக்காரு. இது ஈஸி. 5 minus 2 is equal to 3 லிட்டர் பிரதீப் குடிச்சிருக்காங்க. இப்போ பிரதாப் குடிச்சிருக்க இந்த 3 லிட்டர் வாட்டரை நம்ம ஃப்ராக்ஷனில் கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கணும்? டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை கீழே போடுறோம். In the denominator place, we have to put the total quantity of water. What is the total quantity of water we get in the question? 5 liter. So we have to put 5 in the denominator place. And how much water drink by Pradap எவ்வளோ வாட்டர் இப்போ கன்சியூம் பண்ணியிருக்காரு? 3. அதை மேலே போடுறோம். It is the answer. 3 upon 5 is the final answer. Okay, thank you.